வங்காள தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற இந்த கவிதை முகாமிற்கு முதலா நானும் இப்பதான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஸோ ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட தான் என்னுடைய மாணவர்களோட முறையா வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கருத்தாளர். இதை நான் பதிவு செஞ்சே ஆகணும். ஏன்னா முதல்ல கருத்தாளருங்கிற கான்செப்டுக்கு நாளைக்கு தான் என்னுடைய செஷன். சோ முதல்ல கருத்தாளர்லாம் எப்படி பேசுவாங்க, பின்னாடி நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா முதல் கருத்தாளரா நானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே, இந்த முதல் அனுபவமே சரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கவிதைகளில் பெண் இந்த தலைப்புக்குள்ள போகும்போதே முதல்ல நெறியாளர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கால வரிசையில பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்க, கவிதைகளுக்குள்ள பெண்கள் எப்படி இருந்தாங்க, காலகட்டத்துல பக்தி இலக்கிய காலகட்டத்துக்கு அப்புறமா பெண்கள் இல்லவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. நீங்க சங்க இலக்கியத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் 6 வகையான பிரிவுகளை சொல்லுவாங்க. அதுல வந்து ஓதல் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. இந்த ஓதல் பிரிவு அப்படின்னா படிக்கிறதுக்கான ஒரு பிரிவு, ஒரு வருடம் தான் போவாங்க. இந்த ஓதல் பிரிவு அப்படிங்கிறது ஆண்களுக்கானதுதான். எந்த இடத்துலயும் ஓதல் பிரிவு பெண்கள் போனாங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் பதிவே செய்யல. ஆனா அப்படி ஒரு சூழல்லையும் சங்க காலகட்டத்துல பெண்கள் வந்து இப்ப ஔவையார் எல்லாருமே எழுதியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறிதான். எப்படி அவங்க போய் கல்வி கற்றிருப்பாங்க, எப்படி அவங்க எழுதியிருப்பாங்க, இல்ல இந்த கருவிலை திருவுடையாருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இயற்கையிலேயே அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதா இருந்தது. அது இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு தொல்காப்பியம் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. அதே மாதிரி தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாமே நம்ம மரபை உடச்சிட்டே தான் வரும். ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. தன்னூறு வேட்கை கிழவன் முன் கிளப்பிக்கு என்னும் கால இல்லை. தன்னோட விருப்பத்தை சொல்கிற மரபே வந்து கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சோ மாற்றம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இலக்கியத்தினோட அகிலாக்கா வந்து பேசும்போது சொன்னாங்க, இலக்கியத்தினுடைய பிரதானமாக இருக்கிறதே கவிதை தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே கவிதை மரபு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நீங்க சங்க இலக்கியத்துல எடுத்துக்கிட்டோம்னா அது ஆனா இன்னைக்கு அதை நம்ம கட்டுரைக்கு செஞ்சு நம்ம புது கவிதையா இல்ல அதை ஒரு ஹைக்கு கவிதையாவோ இல்ல குக்குவாவோ மாறி இருக்கிறது. ஆனால் அந்த கவிதையினுடைய இலக்கியத்தினுடைய பிரதானமாக இருக்கக்கூடியது கவிதை அப்படின்னு தன்னுடைய உரையில ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கால அடிப்படையில் பெண் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விடைய வந்து அக்காவினுடைய உரையில இருந்து பார்க்க முடியும். இப்போ பக்தி இலக்கிய காலகட்டத்துல காரைக்கால் அம்மையாருக்கு அப்புறமும் ஆண்டாளுக்கு அப்புறமும் ஏன் வேற பெண்கள் வரல அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு? பெண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், அவங்களை பற்றிய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பெண்களினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன்னா ஒரு கேள்வி இப்ப நமக்கே தோணுது அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அதுக்கான விடைய வந்து கொண்டு வந்து அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப உண்மையிலுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி பெண் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து உலக வரலாற்றில் பெண் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாசிக்கணும்னு சொன்னாங்க. அந்த புத்தகம் என்கிட்டயும் இருக்கு, உலக வரலாற்றில் பெண்கள் புத்தகம். எல்லா பெண்கள் பற்றியுமே அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. குறிப்பா வந்து போர் சூழல்ல வந்து பெண்கள் இப்ப வந்து முதல்ல வந்து யார் மனித வெடிகுண்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், குயிலி. அந்த மாதிரி எத்தனையோ பெண்களினுடைய வீரங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. நாங்க தஞ்சாவூர் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸோட டூர் போயிருந்தோம். அப்ப வந்து முள்ளிவாய்க்கல் இந்த நினைவு மண்டபத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணு தனியா தன்னந்தனியா ஒரு போர் கப்பல்ல போய் எவ்வளவோ பேரை வந்து கொண்டிருக்காங்க. சோ அப்படியான வீர பெண்மணிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இது வரலாற்றுல மறைக்கவும் பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ கவிதை வந்து எங்க துவங்கியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல்ல எனக்கு அகிலா கிருஷ்ணமூர்த்தி அக்காவை வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்ல தான் வந்து நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்துல வந்து நிறைய சந்திப்புகள் நிகழும். இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மகா ஸ்வேதா தேவி, கரெக்டாக்கா, அவங்க பேசினதை வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாது. இந்த மகா ஸ்வேதா தேவியை பத்தி தான் அவங்க பேசினாங்க.
அது எனக்கு அந்த மகா ஸ்வேதா தேவி தான் என் நினைவுல இருக்காங்க. சோ அப்ப அந்த அந்த ஒரு பெண்ணுக்கான என்ன சொல்றது, எல்லா இந்த முன்னெடுப்புகளை வந்து அவங்களுடைய பேச்சு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதனால அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து என்னன்னா இந்த 3 பேரை பத்தி சொன்னாங்க, புரட்சியாளர்கள்னு 3 பேர் சொன்னாங்க. கிளாரா, ரோசா லெசம்பர், அலெக்சாண்டிரா கொலண்டை. ஒரு தடவை அலெக்சாண்டிரா கொலண்டை பத்தி அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அலெக்சாண்டிரா கொலண்டைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புத்தகங்களை நான் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா இன்னும் படிக்கல. அதுக்கப்புறம் ஒரு கவிதை வந்து சொன்னாங்க, அலெக்சாண்ட்ரா கொலண்டையோட ஒரு கவிதை சொன்னாங்க. ஒரு ரொட்டி துண்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா பசியை குறிக்கிறது, ரோஜா எதை குறிக்கிறதுன்னு சொன்னா ஒரு அமைதியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய உரையில வந்து அவங்க சமகாலத்துல இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய கவிதைகளை எல்லாம் முன்வைச்சாங்க. குறிப்பா வந்து இளம்பேரனுடைய கவிதை, கண்மணி அண்ணாவுடைய அந்த கவிதை, அது ரொம்ப சிறப்பான கவிதை. அதே மாதிரி அந்த கவிதைகள்ல வந்து ஒரு பெண் படுகிற வழி, குறிப்பா அந்த இளம்பெண்ணுடைய கவிதையில வந்து இந்த வயல்வெளிகள்ல வேலை செய்யக்கூடிய இந்த உழைக்கும் மக்களினுடைய வழியை பற்றி அந்த கவிதைகள்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் இரவுக்குறி, ஹாமி முஸ்தபா தோழருடைய இரவுக்குறி கவிதை. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவுக்குறி அப்படின்னு சொல்லக்கூடியது தலைவியை வந்து தலைவன் ஒரு மிகப்பெரிய கொடிய வழியில சந்திக்க வருவான். ஆனா இங்க பாருங்க, இந்த கவிதையே ஒரு ஒரு மாற்று சிந்தனையா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு எப்பவுமே வந்து ஒரு பெண் தான் எல்லா தவறுக்குமே காரணமாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கவிதையை முன்வைக்குது. இது ஒரு சிறப்பான கவிதையை வந்து அக்கா சொன்னாங்க. அடுத்ததான் வந்து சங்கப்பெண் கவிதைகள், சக்தி ஜோதி அவர்களுடைய புத்தகத்தை வந்து எல்லாரும் வாசிக்கணும்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு ஒரு கவிதை சொன்னாங்க, நீ கணவனானதே என் காதலன் பொருட்டு அப்படின்னு. அது வந்து அக்காவுடைய கவிதை. எல்லாரும் ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. சோ இப்படி வந்து ஓரம்போகியாரனுடைய கவிதையும், நிறைய நச்சினை பாடல்கள் இருக்கக்கூடிய செய்திகளையும், அதே மாதிரி இப்ப தி பரமேஸ்வரனுடைய கவிதை சொன்னாங்க. அது உண்மையிலுமே ரொம்ப வித்தியாசமான பார்வையில தி பரமேஸ்வரி எழுதியிருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தின விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய பெண்கள் கவிதை எழுதுகிற விஷயத்தையும், அதே மாதிரி தமயந்தி, சுகீர்த்தனானி, குட்டி ரேவதி இவங்களுடைய கவிதைகளையும், அந்த கவிதைகள் இருக்கக்கூடிய செய்திகள், கலியமூர்த்தி தோழருடைய கவிதை, அதுக்கப்புறம் நம்ம யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க, திருநங்கைகள் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம இந்த இடத்துலயும் நம்ம ரெகக்னைசேஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிற்பி, கல்யாண்ஜி எல்லாருடைய கவிதைகளையும், கவிதைகள்ல வாழ்ற பெண்களையும், ஆண்கள் எப்படி பெண்களை தங்களுடைய கவிதைகளிலே கொண்டாடுகிறார்கள், எழுதுகிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு, தற்காலத்திலே நம்முடைய மாணவர்கள் எப்படி பெண்களை கவிதையாக மட்டுமே பார்க்கிறார்கள் என்பதும் தன்னுடைய உரையில வந்து ரொம்ப அழகா முன் வச்சாங்க. அப்படிப்பட்ட அகிலாக்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.